நாகையில் பெய்து வரும் தொடர் மழையால் கோவிலுக்குள் வெள்ளம் புகுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவிலுக்குள் ஒரு அடிக்கு மேல் வெள்ளம் தேங்கியிருக்கிறது. அந்த காட்சிகளையும் ஒரு புறம் திரையில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லெனன். லெனன், வணக்கம். இது பற்றியான விவரங்கள். கர்த்தினி, வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள செங்கல் புயல் காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக தொடர்ச்சியாக அதீத கனமழை பெய்து வருகிறது. நேற்று காலை முதல் தொடங்கிய மழையானது தற்போது வரை இடைவிடாமல் அடித்து கொட்டி தீர்த்து வருகிறது. பேய்மழையாக பெய்யக்கூடிய இந்த மழையினால் நாகப்பட்டினம் நகரம் முழுவதும் சாலைகளில் பெருக்கெடுத்து தண்ணீர் ஓடுகிறது. குறிப்பாக தற்போது நம்ம பார்க்கக்கூடிய காட்சியானது சாபம் தீர்த்த விநாயகர் கோயிலில் ஒரு அடிக்கு மேல் கோயில் வளாகம் மற்றும் கருவறைக்குள் தண்ணீர் புகுந்திருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தண்ணீர் வெளியேற முடியாத காரணத்தால் கோவில் கருவறைக்குள்ளேயே சுமார் ஒரு அடி அளவிற்கு தண்ணீர் தேங்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. சுற்றுப்பக்கமும் நாலா பக்கமும் தண்ணீர் ஓடுவதால் வெளியேறுவதற்கு வழி இல்லாமல் இருக்கிறது. இதனால் பக்தர்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகின்றனர். குறிப்பாக சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு மாலைப்பட்டிருக்கக்கூடிய பக்தர்கள் காலை நேரத்தில் மற்றும் மாலை நேரத்தில் வழிபாடு செய்வனர். இதனால் கோவிலுக்குள் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி லெனன்.